ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் போன வீடியோ வரைக்கும் ஆர்த்தோகனல், ஆர்த்தோநார்மல் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆர்த்தோநார்மலுக்கு ஆர்த்தோகனல் போன வீடியோவில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணுன்னா நீங்களே கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வீடியோ கீழே. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ட் 2 இல்லைனா 2.1 விடலாம், சரிங்களா? அதில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட இல்லை, 2 தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இருக்குது என்கிட்ட. சரி, ஆல்ரெடி 8 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் போயிடுச்சுங்களா? ஐ திங்க் அது 10 மினிட்ஸ் வீடியோ. 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ்க்கு போயிடுச்சா? ஸோ ரொம்ப நேரம் பார்த்தா போர் அடிக்குமே தான் 2 எக்ஸாம்பிள் கட் பண்ணிட்டேன், சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட கமெண்ட்டில் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? என்ன கான்செப்ட் கேட்டிருந்தாங்கன்னா, கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ், கிராம் ஸ்மித் ஆர்த்தோகோனலைசேஷன் ப்ராசஸ், இதை சொல்லித்தாங்க ப்ரோ, சொல்லித்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ சரி, இதுக்கு அப்புறமா தான் கிராம் ஸ்மித் சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ வந்து கிராம் ஸ்மித் எதுக்குன்னு அது போகிறதுக்கான பேசிஸ், ஓகே? கிராம் ஸ்மித் தெரியுன்னா அதுக்கான பேசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, என்ன போட்டிருப்பேன் தம்ப்நெயில? யூசஸ் ஆஃப் ஆர்த்தோநார்மல் செட்டு அப்படின்னு போட்டிருப்பேன், கரெக்டுங்களா? அது யூஸ் எங்கே யூஸ் ஆகுது, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ அதை தான் இந்த வீடியோ சொல்லி அதுக்கான சின்ன பேசிக்ஸாக 2 தியரம் இருக்குது, 2 தியரம் ஒரு தியரம், ஓகே? இன்னும் 1 or 2 தியரம்ஸ் அது இந்த வீடியோ ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனைசேஷன் போக போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணவங்களுக்கு. நீங்களும் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கான்செப்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன், ஓகே? இப்போது இந்த ஆர்த்தோநார்மல் பேசிஸ், இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஆர்த்தோகனல் செட் அதுக்கெலாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆர்த்தோநார்மல் பேனாவே எழுது இல்லையா? என்னடா அது மதுரைக்கான சோதனை, ஒரு நிமிஷம். பேசிஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தான், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஏன் இந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ இது வந்து தியரம்னு வச்சுக்கலாம், இல்லை கரோலரின்னு சொல்ல முடியாது, தியரம்னு சொல்லிக்கலாம், ஓகே? தியரம்னு வச்சுக்கலாம். தியரம் மீன்ஸ் என்னது? இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். இஃப் என்கிட்ட வந்து பின்னு ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் வந்து என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கான்? V1 V2 அண்ட் ஸோ ஒன் n எலமெண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இஸ் an ஆர்த்தோநார்மல் பேசிஸ், இது வந்து ஒரு ஆர்த்தோநார்மல் பேசிஸ், ஓகே? n டைமென்ஷன்ஸ் இருக்கிற ஒரு fnக்கு வந்து இது வந்து ஒரு பேசிஸாக இருக்கும். v is equal to ஒரு வெக்டார்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு வந்து பேசிஸாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆஃப் வினானது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், ஓகே? தென் ஃபார் எனி ஸ்மால் v, இது எல்லாமே ஸ்மால் தான், ஓகே? இது எல்லாமே ஸ்மால் தான், இதுதான் கேபிட்டல் V, ஓகேங்களா? v in v கமா v is equal to, இங்கே பாருங்களேன், நமக்கு பேசிஸ் கான்செப்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிஸ், ஓகே? இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேசிஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே? ஸோ பேசிஸ் தான் என்ன? ஒரு இன்னர் வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து பெரிய வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோன்னா அதை சம்திங் α1 v1 ப்ளஸ் α2 v2 சம்திங் ப்ளஸ் αn vn அப்படின்னு ஒரு லீனியர் காம்பினேஷன்ஸாக போட்டு எழுதிடலாம், கரெக்டாக? எனி எலமெண்ட் ஃப்ரம் த வெக்டார் ஸ்பேஸ் வி கேன் ரைட் இட் ஆஸ் அ லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த ஆல்ஃபாஸ் அண்ட் பேசிஸ் எலமெண்ட்ஸ், ஓகே? அதை வச்சு லீனியர் காம்பினேஷனாக எழுதிடலாம், இதுதான் பேசிஸ். இப்போது அதே கான்செப்ட் தான் இங்கேயும், நல்லா பாருங்களேன். இது வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு. தென் ஃபார் எனி இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து வீணு ஏதோ ஒரு வி எடுக்கிறேன், அதை வந்து லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் சம்மேஷன், ஓகே? சம்மேஷன் கொஞ்சம் கோளாறாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. i is equal to 1 to n லீனியர் காம்பினேஷன் இல்லை சம்மேஷன் ஆல்ஃபா ஐ பதிலாக, ஸோ விஐனா இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸ், கரெக்டாக? இந்த v1 v2லாம் பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கும். இந்த ஆல்ஃபா ஐ எப்படி சூஸ் பண்ணுறது? அதை ஈஸியாக இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை வச்சு டப்புன்னு சூஸ் பண்ணிடலாம் இந்த கான்செப்டில், ஓகேங்களா? இந்த ஆர்த்தோநார்மல் கான்செப்டில் டக்குன்னு ஆல்ஃபா ஐஸை சூஸ் பண்ணிடலாம். எப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, vi. ஸோ என்னோட ஆல்ஃபாலாம் என்னதுன்னா, இங்கே தி ஆல்ஃபா ஐஸ் இன் எக்ஸ்பிரஸிங் v as
a linear combination of vi's, இந்த vi's or explicit. அதாவது என்ன மீனிங் சொல்கிறேன்னா, ஒரு வீணு ஒன்று வியை வந்து வீணு சின்ன எலமெண்ட், ஏதோ ஒரு எலமெண்ட், எனி எலமெண்ட்டை வீலேருந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு எடுக்கிறீங்கன்னா அதை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் வச்சு எழுதும்போது இந்த ஆல்ஃபாய்ஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆல்ஃபாயை வந்து டக்குன்னு நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆல்ஃபாய்க்கு பதிலாக எப்படி ஈஸியாக டக்குன்னு ஆல்ஃபாயெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி, இந்த வியும் இந்த வி, இந்த வி இந்த விஐ, ஓகேங்களா, இந்த வி இந்த விஐ டக்குன்னு இன்னர் ப்ராடக்ட் போட்டால் வர ஆன்சர் தான் இந்த ஆல்ஃபாய். ஓகே, ஸோ அப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இதோட யூஸ். ஆர்த்தோனார்மல் பேஸ் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு எலமெண்ட்டை லீனியர் காம்பினேஷன் எழுதும்போது அந்த ஆல்ஃபாஸை டக்குன்னு கொடுத்துட்டோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த தியரம் வந்து நம்ம கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனைசேஷன் ப்ராசஸ்லையும் யூஸ் ஆக போகுது. ஓகே, சரிங்களா, அதை பார்க்கும்போது அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த தியரம் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இதுக்கு ப்ரூஃப் போடலாம். ப்ரூஃப் போட உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா, ஸோ ப்ரூஃப் பார்க்கலாமா. ப்ரூஃப் என்ன, வின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஏதோ ஸ்மால் வி. ஓகே, ஆல்ஃபா 1 இந்த v1 எழுதுகிறேன், v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2. இது நார்மல் நமக்கு தெரியும், இதெல்லாம் பேசிஸ் தானே, பேசிஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஆர்த்தோனார்மல் கண்டிஷன். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அண்ட் ஸோ ஒன் ஆல்ஃபா n vn. கரெக்டுங்களா. இப்போது இந்த v, viஐ நான் வந்து என்னோட ஆல்ஃபாஸ்ன்னு சொல்லிட்டா போதும். கரெக்டாக, இந்த v இன்னர் ப்ராடக்டாக v, v வந்து ஆல்ஃபா இஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா தீரம் முடிஞ்சது. கரெக்டாக, ஏன்னா இது ஆஸ் யூஷுவல் வியை வந்து இப்படி எழுதிடலாம், இந்த ஆல்ஃபா இஸ்ன்னு ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ப்ரூவ் பண்ணலாமா. இப்போ v, vi. ஸோ வியை வந்து லீனியர் காம்பினேஷன்ஸில் எழுதியிருக்கேன், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா n vn, vi. ஓகேங்களா, இந்த லைன் எழுதிட்டோங்களா. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட டெஃபனிஷன் வந்து நமக்கு தெரியும். என்ன தெரியும், இப்படி ஒரு லீனியர் காம்பினேஷன் ஒன்று இருக்குன்னா அதை வந்து இப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். அதாவது இது இருக்குது பாருங்கள் டெஃபினேஷன். தென் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு நம்மளோட ஐ திங்க் செகண்ட் வீடியோ டெஃபினேஷன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் பாருங்கள். u ப்ளஸ் w ஒரு காம்பினேஷன் வின்னு இருந்துச்சுன்னா u, v, w, vன்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த டேர்மோட போட்டு எழுத போகிறேன். ஆல்ஃபா 1 v1, vi ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2, vi ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ஆல்ஃபா n vn, vi போட்டுட்டேன். ஓகேங்களா, இப்போது நமக்கு ஈஸியாக இந்த ஆல்ஃபாஸ் எல்லாம் வெளியே எடுத்துலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் தான் டக்குன்னு வெளியே எடுத்துலாம். டெஃபினேஷன் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஆல்ஃபா இருந்தால் அப்படியே பிரச்சனையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா n அப்படியே வெளியே எடுக்க போகிறேன். ஸோ ஆல்ஃபா 1 v1, vi ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2, vi ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா n வெளியே எடுத்துட்டோமோ vn, vi. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நல்லா பாருங்களேன், v1 இந்த vi இதெல்லாம் எங்கே இருக்குது, ஆர்த்தோனார்மல் பேசிஸில் இருக்குது. ஆர்த்தோனார்மல் பேசிஸில் என்ன கண்டிஷன், ஆர்த்தோகோனலாக இருக்கணும், அப்புறம் நார்மலைஸ் பண்ண முடியணும். ஆர்த்தோகோனல்லாம் என்னது, u, vன்னு ரெண்டு டேர்ம் இருக்குன்னா ரெண்டுமே இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், ரெண்டு வேறு டேர்ம். ஓகே, வேறு டேர்ம் எடுத்தால் இன்னர் ப்ராடக்ட் போட்டால் 0 வரும். அதே மாதிரி தான் இங்கே இப்போ இந்த v1 இருக்குது, இங்கே vi வந்து 1, 2லேருந்து n வரைக்கும் இருக்கலாம். ஸோ 1 தவிர 2, 3, 4, 5, 6, 7 இங்கே போட்டோன்னா எல்லாத்துக்குமே இன்னர் ப்ராடக்ட் வந்து 0வாக மாறிடும். கரெக்டாக, அதான் ஆர்த்தோகோனல் டெஃபினிஷன். ஸோ அப்போ 1 தவிர மீது எது போட்டாலும் 0வாக மாறிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், v1, இங்கே v1 மட்டும்தான் இருக்கும். கரெக்டுங்களா, அதே மாதிரி தான் இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 தவிர மீதி 1, 3, 5, 7 எது போட்டாலும் ரெண்டுமே டிஸ்டிங் நம்பர்ஸ். ஸோ இன்னர் ப்ராடக்ட் போட்டால் 0 ஆகிடும். டெஃபினேஷன் ஆஃப் ஆர்த்தோகோனல். ஸோ 0 ஆகிடும், மற்ற எல்லாத்துக்கும் 0 ஆகிடும். அதே மாதிரி தான் ஆல்ஃபா வச்சுட்டு மீது எது மாற்றி போட்டாலும் 0 ஆகிடும். கரெக்டுங்களா. ஸோ இது எப்படி ஜென்ரலாக எழுதலான்னா, ஆல்ஃபா ஐ இப்போ இங்கே 1 இருக்குன்னா இங்கே v1 தான் இருக்கும், 2 இருக்குன்னா v2 தான் இருக்கும், 3 இருக்குன்னா v3 தான் இருக்கும். ஏன்னா v3 தான் 1ன்னு வரும். ஓகேங்களா, ஆல்ஃபா ஐ அப்படி போட்டுட்டு
ஓகே, இது வந்து VI, VI இப்படி எழுதிக்கலாம். கரெக்டாக? VI, VI. ஏன் ஆல்ஃபா ஐ இப்போ இங்கே பாருங்கள், 1 ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். 1 போட்டால் இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்துடும், 2 போட்டால் இந்த செகண்ட் டேர்ம் வந்துடும், 3 போட்டால் தேர்ட் டேர்ம் வந்துடும். ஓகேவா அக்கா? இப்போது 1 நான் இது வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். நார்மலைஸ் என்னது, விலேருந்து விகே போனால் இன்னர் ப்ராடக்ட் என்ன வரும்? 1 தானே வரும். நார்ம் ஆஃப் V is equal to 1. கரெக்டாக? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ஐ நார்ம் ஆஃப் VI. நார்ம் ஆஃப் VI என்னது? 1 தானே. நார்ம் ஆஃப் VI ஸ்கொயர் வந்துடும். கரெக்டாக? ஆமாம், U, Vலாம் நார்ம் ஆஃப் VI ஸ்கொயரு. ஸோ இது வந்து என்ன வரும்? ஆல்ஃபா ஐ. ஸோ இது வந்து 1 மாறிடும். அப்போது இங்கே பாருங்கள், V, VI is equal to ஆல்ஃபா ஐ. ஸோ V, VIக்கு பதிலாக ஆல்ஃபா ஐ போடலாம். கரெக்டுங்க? ஆல்ஃபா 1னா V, V1, ஆல்ஃபா 2னா V, V2, ஆல்ஃபா 3 ஃபிக்ஸ் பண்ணனா V, V3 இங்கே வரும். ஸோ ஒவ்வொரு டேர்ம் பதிலாக அந்தந்த டேர்ம்ஸை வந்து போட்டுகிட்டே வரலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ தியரம் ப்ரூவ் ஆகிடுச்சா? ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகேங்களா? இப்போது இது வந்து ஆர்த்தோ நார்மலுக்கு பண்ணிட்டோம். தியரம் பக்காவாக புரிஞ்சுக்கும். ஆர்த்தோ நார்மல் எது யூஸ் ஆகுது? ஒரு எலமெண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு இருக்குன்னா அது லீனியர் காம்பினேஷன் போட்டதுமோ அந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இன்னர் ப்ராடக்டாக V, VIன்னு போட்டுடலாம். இப்போது இதுலேயே ஆர்த்தோ நார்மலுக்கு பதிலாக ஆர்த்தோ கனலாக இருந்துச்சுன்னா, பேசிஸாக இல்லை, ஸோ ஆர்த்தோ கனல் செட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். கரோலரின்னு வச்சுக்கோங்களேன். கரோலரி அதே மாதிரி பின்னு ஒன்று இருக்குது. ஸோ பியோ சின்னு வச்சுக்கலாம். V1 if V2 V3 and so on, Vn இருக்குது. ஓகே, இஸ் an orthogonal set of V. ஸோ ஆர்த்தோகனல் செட்டில் வந்து லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கும். எப்பயுமே லீனியர் இண்டிபெண்டண்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். டிபெண்டன்ஸ் செட் போட்டால் இது இன்னர் ப்ராடக்ட் வந்து 0 வராது. V, U சம்திங் போட்டால் டிபெண்டன்ட் போட்டால் 0 வராது. இண்டிபெண்டன்ட் போட்டால் தான் இருக்கும். ஸோ இது வந்து இண்டிபெண்டண்டாக இருக்கும். ஸோ இண்டிபெண்டண்ட்டாக இருந்தால் இது சம்திங் ஒரு இடத்த வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஸ்பேன் பண்ணும். கரெக்டாக? சம்திங் ஏதோ ஒரு ஸ்பேன் பண்ணும். தென் அந்த ஸ்பேன் பண்ணுறது தென் ஃபார் எனி V belongs to the span of this C. இந்த C எது ஸ்பேன் பண்ணுதோ சம்திங், இது லீனியர் இண்டிபெண்டன்ஸ், இது ஸ்பேன் பண்ணுறதுல இருக்கிற ஏதோ ஒரு V எடுத்துட்டு ஃபார் எனி V in span of C, ஓகேங்களா? எடுத்துட்டா அந்த Vயை வந்து சம்மேஷன் I is equal to 1 to n V, VI by norm of VI ஸ்கொயர் into VI இப்படி எழுதலாம். ஸோ அதில் உள்ள ஆல்ஃபாஸ் எல்லாம் இப்படி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இது என்ன திடீர்னு நார்ம் ஆஃப் VI ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். இது நார்மலாக ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது எப்படி நார்ம் ஆஃப் VI ஸ்கொயர் வந்ததுன்னா இங்கே பாருங்களேன், ஆர்த்தோ நார்மல். ஓகே, இது வந்து ஆர்த்தோகனல் செட். ஸோ ஆர்த்தோகனல் செட்டை ஆர்த்தோ நார்மலாக மாற்றணுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு செட்டு வந்து ஆர்த்தோகனலாக இருக்குது. ஸோ ஆர்த்தோ நார்மலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்த்தோ நார்மலாக இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். கரெக்டாக? ஏன்னா போன எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம், அது செட்டு ஆர்த்தோகனலாக இருந்துச்சு, ஆனால் ஆர்த்தோ நார்மலாக வரலை. இது ஆர்த்தோ நார்மலாக மாற்ற என்ன பண்ணணும்? டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1. கரெக்டாக? ஸோ 1 by நார்ம் ஆஃப் V1, அதேமாதிரி நார்ம் ஆஃப் V2, நார்ம் ஆஃப் V3 பண்ணால் இந்த செட்டு வந்து ஆர்த்தோ நார்மலாக மாறிட்டோம். கரெக்டாக? ஸோ அதுக்காக இது பண்ண டிவைட் பண்ணால் ஆர்த்தோ நார்மலாக வரும். ஸோ அப்போ இந்த VIக்கு பதிலாக இங்கே நார்ம் ஆஃப் VI போட்டுட்டு, இங்கேயும் நார்ம் ஆஃப் VI போட்டால் VI பிளேஸில் போட்டுட்டு, இங்கேருந்து அப்படியே வெளியே இழுத்துட்டு இங்கேருந்து இந்த டேர்ம் போட்டால் ஸோ டிவைடில் நார்ம் ஆஃப் VI ஸ்கொயராக மாறிட்டோம். அவ்வளோதான் அது இங்கே. அதனால தான் இப்படி வந்துச்சு. நார்ம் ஆஃப் VI ஸ்கொயர் எப்படி எழுதணும்? V, VIன்னா என்னது? ஸோ VI வந்து VI by நார்ம் ஆஃப் VI போட்டுடலாம். அதே மாதிரி இந்த VIயும் வந்து VIன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இது கொண்டு போய் போன தேர்தல் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து நார்ம் ஆஃப் V வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். எப்படின்னா டெஃபினேஷன் படி பாருங்கள், V, V வந்து கிரேட்டர் தான் 0, V, V equal to 0, இது வந்து பாசிட்டிவ் டெஃபினட். எப்பவுமே ஒரு நம்பராக தான் இருக்கும், ரியல் நம்பராக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுபடி இது வந்து ஈஸியாக வெளியே இழுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஞ்சுகேட்டாலாம் மாறாது. ஸோ 1 by நார்ம் ஆஃப் VI
வி கமா விஐ. இங்கே ஆல்ரெடி விஐ பை நார்ம் ஆஃப் விஐ இருக்குது. ஸோ இந்த நார்ம் ஆஃப் விஐயும் இந்த நார்ம் ஆஃப் விஐ நார்ம் ஆஃப் விஐ ஸ்கொயராக மாறிடுச்சு. ஸோ போனதோட கரோலரி இது எப்படி வந்துச்சு புரிஞ்சுதா? ஸோ ஆர்த்தோகனல்னா அதே ஆர்த்தோனார்மலுக்கு ஏற்ற மாற்றி பண்ணுறேன். சரிங்களா? புரிஞ்சுதா இது எப்படி வந்துச்சுன்னு? இப்போ இதுக்கான ப்ரூஃப் போடலாங்களா? போடலாமா நாமா? ஸோ போடுறேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஓகே ஒன்றுமே இல்லை, போன சம் மாதிரியே தான். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சம்திங் வின்னு எடுத்துக்கணும். ஆல்ஃபாவெலாம் வந்து இப்படி பிடிச்சி எழுதணும். வியை வந்து ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 அண்ட் ஸோ 1 ப்ளஸ் ஆல்ஃபா என் விஎன்னு எழுதிக்க போகிறேன். அப்புறம் எழுதிட்டு இந்த டேர்ம் வந்து அதேமாதிரி ப்ரூவ் பண்ணி சம்மேஷன் வருதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? போடுறீங்களா? நான் போடவா? உங்களை பார்த்தா போடுற மாதிரி தெரில, வீடியோ பார்க்குறீங்க அது தெரியுது. ஓகேங்களா? சரி அப்போ நானே போட்டுறேன். ஓகே இது வந்து ரஃப்பு, இது வந்து வேணாம், ஒரு ஃபார்முலாவே போடுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் வீடியோ பெருசாகுமேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, ஓகே போடுவோம். இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு எலமெண்ட் ஒய்ன்னு எடுக்கிறேன். அது வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஐ கரெக்டாக இன்ட்டு விஐ. இந்த வி ஐஸாக எழுதிடலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n இப்படி எழுதுகிறோம். கரெக்டுங்களா? எழுதுகிறோம். வேர் இந்த ஆல்ஃபா ஐஸ் எல்லாம் வந்து பிலாங்ஸ் டு ஸ்கேலாஸ் எஃப்ல இருந்து எடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஐலாம் வந்து இது இந்த ஆர்த்தோகனல் செட்டோட எலமெண்ட்ஸு. இப்போது இந்த வி கமா விஐ எடுக்கிறேன். என்ன பாருங்கள்? ஸோ வினா எனி எலமெண்ட் இன் ஸ்பேன் ஆஃப் சி. கரெக்டாக? எனி எலமெண்ட் இன் ஸ்பேன் ஆஃப் சி. விக்கு வர நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ வி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வி எடுக்கலாமா ஒய் எடுக்கலாமா? சரிங்க வினே எடுத்துவோமே, நம்ம வி தானே வச்சிட்ருக்கோம். கரெக்டுங்களா? வி தானே வச்சுருக்கோம், விஏ எடுத்துக்கலாம். வி கமா விஐ அப்படின்னு போட்டுட்டேன். இஸ் ஈக்குவல் டு வீனானது ஏதோ இருக்குது, போனது மாதிரியே தான். ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் ஆல்ஃபா n Vn கமா விஐ. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடணும். ஓகேங்களா? ஆல்ஃபா 1 V1 கமா விஐ ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 கமா விஐ ப்ளஸ் அண்ட் ஸோ 1 ஆல்ஃபா n Vn கமா விஐ. சரிங்களா? இப்படி எழுதிட்டேன். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபாஸ் எல்லாம் வெளியே பிடிச்சி இழுத்துடலாம். அதேமாதிரி வெளியே பிடிச்சி இழுத்துடலாம். அதேமாதிரி ஆர்த்தோகனல் கண்டிஷன் படி எல்லாமே 1க்கு 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1க்கு அதுக்கேற்ற 2 3 எதுவுமே இருக்காது. ஸோ என்ன வரும்? ஆல்ஃபா ஐ ஐயா ஓகே ஐ நார்ம் ஆஃப் விஐ ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா நார்ம் ஆஃப் விஐ விஐன்னு வரும். ஸோ நார்ம் ஆஃப் விஐ ஸ்கொயர்னு போடுறேன். வி கமா விஐ. ஸோ நமக்கு வந்து இந்த டேர்ம் வந்து ஆல்ஃபாஸ்க்கு பதிலாக இருக்குன்னு சொல்லணும். கரெக்டாக இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஆல்ஃபாக்கு பதிலாக இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா ஐக்கு பதிலாக வி கமா விஐ இது இங்கே கீழே தள்ளிங்க நார்ம் ஆஃப் விஐ ஸ்கொயர் வந்துச்சு. பார்த்தீங்களா? ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது. ஆல்ஃபா ஐக்கு வேணும்னா வி கமா V1 பை நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஆல்ஃபா 2 வேணால் வி கமா V2 பை நார்ம் ஆஃப் V2 போட்டுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து ஆல்ஃபாக்கு பதிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆல்ஃபாக்கு பதிலாக ஆல்ஃபா ஐக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஸோ இந்த தீரம் வந்து கரோலரியும் போதும். இந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அதை வச்சு அது எதுக்கு யூஸ் ஆகுது, கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன்னா என்ன, ஏது, அது ஏன் வருது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், ப்ராப்ளமேட்டிக்காக என்ன பண்ணலாம், அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.